வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குயிக்காக முட்டை மிளகு வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பாயில்டு எக் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உப்பு, மிளகுத்தூள், கடுகு. ஃபஸ்ட்டு 2 முட்டை அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு காமிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இறக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலை தூவி கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட சுவையான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாயில்டு எக் எப்போவுமே செய்வோம் இல்லையா? ஸோ இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.